அனைவருக்கும் வணக்கம். இக்கால இலக்கியம் முதலாம் ஆண்டு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய இக்கால இலக்கிய பாடப்பகுதியில் அழகு 1 குருவிப்பாட்டு, பாரதியாருடைய குருவிப்பாட்டு. குருவியை பார்த்து அவருடைய வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்கின்றார் பாரதியார். பிறப்பிலேயே மனித பிறப்பு மிக உயர்ந்த பிறப்பு என்று நாம் மார்பு தட்டி கொண்டாலும் 6 அறிவு படைத்த மனித வாழ்க்கையை விட 5 அறிவு படைத்த உயிரினங்களே மிக மகிழ்ச்சியாக வாழ்கிறது என்ற கருத்தை முன்னிறுத்தி ஒரு குருவி மனிதனுக்கு கூறுகின்ற அறிவுரைகளையும் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை பாடங்களையும் கற்பித்து கொடுப்பதாக பாரதியார் கூறுகின்றார். பாரதியார் குருவியை பார்த்து, சின்னஞ்சிறு குருவி, நீ செய்கிற வேலை என்ன? வண்ணக்குருவி, நீ வாழும் முறை கூறாய் என்று பாரதியார் கேட்கின்றார். அதற்கு குருவி விடை கூறுகிறது, மானிடா கேள், எங்கள் குலத்தில் கீழோர் மேலோர் கிடையாது. மீட்க முடியாத அடிமையும் எங்கள் குலத்தில் கிடையாது. எல்லோரும் மன்னர்களாக நாங்கள் திரிவோம். எங்களுக்கு உணவு என்ற பஞ்சம் சிறிது கூட கிடையாது. கவலை இல்லை, எங்கும் உணவு எங்களுக்கு கிடைக்கும். பணமும் காசும் எங்களிடத்தில் கிடையாது. எங்கு பார்க்கிலும் எங்களுக்கு உணவே கிடைக்கும். எங்களுடைய சிறிய வயிற்றிற்காய் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் வீணாய் செம்மறி ஆடுகளைப் போல வாழ மாட்டோம். பிறருடைய வாழ்க்கை வசதியான வாழ்க்கையிலும் நாங்கள் உழந்து வாழ மாட்டோம். உழைத்தே வாழக்கூடியவர்கள் நாங்கள். காற்றும் ஒளிமிகு ஆகாயமே எங்களுக்கு ஏற்றதொரு சிறப்பான வீடாகும். இதற்கு எல்லை என்பது ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு வையகம் எங்கும் உள்ளது. நாங்கள் இருக்கின்ற இடம் வையகம் முழுவதும் இருக்கின்றது. உயர்வான பொருளெல்லாம் ஐயன்மின் எங்கள் பொருள். எந்த பொருளாக இருந்தாலும் அது எங்களுக்கு உரிமையாக இருக்கும். இவைதான் எங்களுக்கு ஆகாரமாகவும் இருக்கும். எங்களுக்குள் ஏழைகள் யாரும் இல்லை. செல்வோர் ஏறியதோர் என்றும் யாரும் இல்லை. வாழ்வுகள் தாழ்வுகள் இல்லை என்றும் மாண்புடனே நாங்கள் வாழ்வோம். எங்களுக்குள் கள்ளம் கபடம் ஒருபொழுதும் கிடையாது. வெறும் கர்வங்களும் சிறுமையும் இல்லை. எள்ளலுக்குரிய குணம் சிறிதளவு கூட எங்களிடத்தில் கிடையாது. இவையாவும் மனித குலமாகிய உங்களிடத்தில்தான் இருக்கின்றது. களவுகள், பிற பொருளை களவாடுகின்ற திருடுகின்ற எண்ணங்கள் சிறிதும் எங்களுக்கு கிடையாது. பிறர் மீது இச்சை கொள்கின்ற காம விகாரமான எண்ணங்களும் சிறுமை குணங்களும் எங்களிடத்தில் கிடையாது.